the Lord. Welcome back to our channel Kids Eden. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Eden. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ இன்னைக்கு என்ன வசனம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம பார்த்தோம், அந்த ஏசா போஜனத்துக்காக சேஷ்டபுத்திர பாகத்தையே விட்டு கொடுத்தாரு. ஸோ அதே மாதிரி தான் குடிக்கிறவங்களும் போஜனத்து மேலே பிரியமாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடே முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன ஆவாங்கன்னு வேதம் சொல்லுதுன்னா, தரித்திரராக ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இன்னொரு வாட்டி படிப்போம். நீதிமொழிகள் 23:21. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் ஆவார்கள். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பைபிள்லேருந்து என்ன சம்பவம் பார்க்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அப்படின்றவங்களுக்கு 2 பையன் பிறந்தாங்க. அந்த 2 பையனுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரியோட தலைப்பு என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கூலும் சேஷ்டபுத்திர பாகமும். ஸோ யார் இந்த ஈசாக்கு, அப்புறம் அவங்களோட 2 பசங்க பேர் என்ன, ஸோ இந்த சேஷ்டபுத்திர பாகம்னா என்ன, இவங்க 2 பேருக்குள்ள என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்டோரியில் பார்ப்போம். ஸோ ஆப்ரஹாம் அப்படின்ற அந்த அங்கிளுக்கு ஈசாக்குன்னு ஒரு குமாரன் 100 வயசில் பிறந்தான்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த பையனுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்காக அவங்க சொந்த ஊருக்கு எலியேசர் அப்படின்ற ஒரு ஊழியக்காரன் அனுப்பி ரெபேக்கால் அப்படின்ற ஒரு பெண்ணை செலக்ட் பண்ணி ஈசாக்கு கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்றத வரைக்கும் போன ஸ்டோரியில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ரெபேக்காலுக்கும் ஈசாக்குக்கும் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போது ஈசாக்குக்கு எவ்வளோ வயசுன்னு பார்த்தீங்கன்னா 40 வயசாக இருந்துச்சு. ஸோ இப்படியே கொஞ்சம் நாளாக போயிட்டே இருந்துச்சு. ஆனால் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் என்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாருன்னா, ஈசாக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணாரு. இந்த மாதிரி எங்களுக்கு குழந்தை தாங்க அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, ஈசாக்கு ஜெபம் பண்ணாரு. ஸோ ஈசாக்கோட ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெபேக்கால் ப்ரெக்னென்ட் ஆகும்படியான கிருபையை ஏசப்பா கொடுத்தாங்க. ஸோ ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அவங்களோட ப்ரெக்னென்ட்ல 2 பிள்ளை இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த 2 பிள்ளைங்களும் எப்படி இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு விசாரிக்கும் போது ஏசப்பா சொன்னாங்க, 2 பிள்ளைங்களும் 2 ஜாதியா இருப்பாங்க. ஸோ 2 பேரும் பெரிய ஜாதி, நிறைய பேரா பெரிய பெரிய ஜாதியா அவங்க உருவாவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம 2 பேர்ல ஒருத்தர் பலத்தவனா இருப்பான். அப்படின்னா என்னன்னா, ஒருத்தர் இன்னொருத்தர் கீழே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தா இளையவனுக்கு கீழே தான் மூத்தவன், அதாவது 2வது பையனுக்கு கீழே மூத்த பையன் இருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நாட்கள் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில் ரெபேக்காலுக்கு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க. ஸோ மூத்த பையன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசா. ஸோ அந்த பையன் எப்படி இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, சிவந்த மேனியா இருந்தான். அவனோட உடம்புல ஃபுல்லாக முடி இருந்துச்சு. ஆனால் 2வது பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபு. ஸோ அவன் அவனுக்கு உடம்புலலாம் முடியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஏசாக்கும் யாக்கோபுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த 2 பேரும் பிறக்கும் போது ஈசாக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 60 வயசாக இருந்துச்சு. ஸோ 40 வயசில் அவளுக்கு கல்யாணம் ஆகி 60 வயசில் தான் குழந்தை பிறந்துச்சு. ஸோ 20 வருஷம் ஈசாக்கு என்ன பண்ணாரு, குழந்தைக்காக காத்திருந்தாரு. ஸோ இந்த 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆளா ஆனாங்க. ஸோ இந்த ஏசா என்னவா மாறினார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய வேட்டைக்காரனாக மாறினார். ஸோ காட்டில் போயிட்டு வேட்டையெல்லாம் ஆடுற அந்த தொழில் உள்ளவராக இந்த ஏசா காணப்பட்டார். அதுவே யாக்கோபு ஒரு கூடாரவாசியாக இருந்தார். ஸோ கூடாரத்தில் இருக்கிற ஒருத்தராக இருந்தார். ஆனால் ஏசா வேட்டையாடுறவராக காணப்பட்டாரு. ஸோ அப்போ இந்த ஏசா என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, காட்டில் இருக்கிறதெல்லாம் வேட்டையாடி நல்லா சமைச்சு என்ன பண்ணுவாருன்னா அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் கொடுப்பாரு. ஸோ அவர் சமைக்கிறது ரொம்ப பிடிச்சு ஈசாக்குக்கு 2 பசங்களில்
ஏசாவை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெபேக்காலுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 2 பசங்களில் யாக்கோபு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்பாவுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும், அம்மாவுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட லைஃப் வந்து போச்சு. அப்போது ஒரு நாள் என்ன ஆகும்னா, யாக்கோபு வந்து அவரோட அந்த கூடாரத்துக்கு வெளியே இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா கூழ் வந்து காய்ச்சிட்டு இருப்பாரு. ஸோ அவர் அந்த கூழை காய்ச்சிட்டு இருக்கும்போது ஏசா வந்து என்ன பண்ணுவார், வெளியே போயிட்டு ரொம்ப களைத்து போய் அவர் வந்து ரொம்ப டயர்டாக வருவார். அப்போ டயர்டாக வந்து யாக்கோபு கிட்ட கேட்பாரு, நீ கொஞ்சம் கூழ் எனக்கு கொடு அப்படி சொல்லி கேட்பாரு. உடனே யாக்கோபு வந்து ரொம்ப கிளவராக திங்க் பண்ணி என்ன பண்ணுவார் தெரியுமா, ஸோ நான் உனக்கு கூழ் தரேன், நீ என்ன பண்ணு, உன்னோட சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படி சொல்லி சொல்லுவார். ஸோ இந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வீட்டில் வந்து மூத்த பையனாக பிறக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சொத்துலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பங்கு வந்து தருவாங்க. ஸோ அதுதான் வந்து சேஷ்ட புத்திர பாகம். ஸோ அப்படி நீ அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா உனக்கு வந்து இந்த கூழ் தரேன் அப்படி சொல்லி சொல்லுவார். ஸோ ஏசா வந்து செம்ம டயர்டாக சாப்பிட்லன்னா என்ன ஆயிடுவார், செத்தே போயிடுற மாதிரி அவ்வளோ டயர்டாக வந்துட்டு ஏசா இருந்தனால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகம்லாம் வேண்டாம், நீ என்ன பண்ண அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கோ, நீ எனக்கு வந்து அந்த கூழை வந்து கொடு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ நீ இதை வந்து ஆணையிட்டு சொல்லு அப்படின்னோடனே அந்த ஏசா வந்து என்ன பண்ணிடுவார், அவரோட சேஷ்ட புத்திர பாகத்தை வந்து நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவார். உடனே வந்துட்டு யாக்கோபு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா ஏசாக்கு வந்து அப்பமும் பயிற்றங்கூழும் வந்து கொடுப்பாரு. ஸோ ஏசா வந்து என்ன ஆயிடுவார், திருப்தியாக வந்துட்டு சாப்பிடுவார். ஸோ சாப்பாடுக்காக என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட சேஷ்ட புத்திர பாகத்தையே வந்துட்டு யாக்கோபு கிட்ட வந்து கொடுத்துட்டாரு. ஸோ அந்த சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி யாக்கோபு என்ன பண்ணிட்டாரு, கிளவராக வந்துட்டு ஏசாவோட சேஷ்ட புத்திர பாகத்தை வந்துட்டு வாங்கிட்டாரு. ஸோ இந்த சம்பவத்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஈசாக்கு என்ன பண்ணார், ஆண்டவரை நோக்கி ஜெபிச்ச உடனே ஏசப்பா வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்களை வந்து கொடுத்தாங்க. ஸோ நமக்கு தேவையாக இருக்கிற காரியத்துக்கெலாம் நம்ம என்ன பண்ணணும், ஏசப்பாவை நோக்கி ஜெபிக்கிறவங்களா காணப்படணும். 2வது பார்க்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒருத்தரையும் அம்மாவுக்கு ஒருத்தரையும் வந்து பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லார் மேலேயும் ஒரே மாதிரி அன்பு செலுத்துகிறவங்களா வந்து காணப்படணும். ஒருவேளை பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா பிள்ளைங்களையும் வந்துட்டு ஈக்குவலாக வந்து பார்க்குறவங்களா வந்து காணப்படணும். 3வதாக பார்க்கும்போது அவரோட பசிக்காக என்ன பண்ணிட்டாரு, சேஷ்ட புத்திர பாகத்தையே வந்துட்டு ஒரு பெரிய விஷயத்தையே வந்து என்ன பண்ணிட்டாரு, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து அந்த சாப்பாடுக்காக என்ன பண்ணிட்டாரு, அதையே வந்து கொடுத்துறவராக காரணப்பட்டாரு. ஸோ நம்மளும் இந்த ஏசாவை போல் போஜனத்துக்காக சாப்பாடுக்காக வந்துட்டு ஒரு பெரிய பாகத்தையே விட்டு கொடுத்த மாதிரி ஸோ இந்த போஜனத்து மேல பிரியம் உள்ளவர்களா வந்துட்டு காணப்படக்கூடாது. ஸ்டோரியை கவனமா கேட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்தத கண்டிப்பா ஃபாலோ பண்ணிரும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க.